ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில ஒரு வசனம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. "கலைய காசாக்க சொல்றீங்களா?" அப்படின்னு. உண்மையிலே அதாங்க இப்ப நடந்துட்டுருக்கு. நன்றி மாஸ்டர். அந்த மாரி ஒரு வசனம் வச்சதுக்கு. ஒரு கைத்தட்டல் குடுக்கலாமே! நான் பேச, பேச நீங்க நல்லா கைத்தட்டல் குடுத்தா தான் மதியானம் வந்து உணவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பாக எல்லாருக்கும் உணவு இருக்கு. இந்த ஈவென்ட்ல இந்த சிலம்பம் படத்தோட குழு வந்து வரவங்கள நல்லா வயிறு நெறைய வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாரி இந்த படத்தோட கதாநாயகன் அஜித், அதாவது அஜித் சார வச்சு ஹிட் குடுத்த பேரரசு சார் வந்திருக்காங்க. அதனால அஜித், கண்டிப்பாக நீ அஜித் சாரோட இடத்துக்கு போறியோ இல்லையோ, அவர் தொட்ட அந்த இடத்த கண்டிப்பா நீ தொட்டுட்டு தான் வருவ. நான் வாழ்த்துறேன் அஜித். அதே மாரி ஹரிஷ், அவருடைய 2வது மகன். அவரு வில்லனா நடிச்சிருக்கதா சொன்னாரு. உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி மௌனிகாவா? மௌனிகா ரெட்டி. அவங்கள பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆவணும். என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, "நான் உங்கள பார்த்ததே இல்லங்க. உங்க பேர் என்னங்க?" அப்படின்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இல்ல சும்மா ஏதோ ஒரு பில்டப் பண்றதுக்கு சொல்லாம, அவங்க உண்மைய சொன்னாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே அது தெரியுன்றதும் தெரிஞ்சு சொன்னாங்களா? இல்ல தெரியாத மாரி சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா பேசுறதெல்லாம் தமிழ்ல நல்லா தான் பேசுறாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியாதாம்மா? அம்மா சத்தியமா? சரி பரவால்ல, பரவால்ல. இருந்தாலும் ஒண்ணும் நமக்கு கோடிக்கணக்கான ஒரு ரசிகர்ல ஒருத்தங்க ஆமா மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகன வந்து அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும். இல்ல இதுல சினிமால தான் ஒரு ஹீரோவாக்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அதற்கு பின்னாடி ஒரு ஒரு பக்க பலமாக இருந்து, அதனா பேக் போனா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல. அப்படி அந்த தாய் தன்னுடைய மகன் ஸ்டேஜ்ல ஏறி ஒரு அந்த சால்வ வாங்கும்போதோ, ஒரு படிச்சு பட்டம் வாங்கும்போதோ, இல்ல இந்த படத்துக்கு அவார்டு வாங்கும்போதோ அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த தாய்க்கு என் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல வந்து கதையோட கருவே அந்த ஆதிய சுத்தி தான் இருக்குன்னாங்க. அந்த ஆதி படத்தோட டைரக்டர் ஜோதி. நீங்க படத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க மீதி. அதே மாரி இங்க வாழ்த்த வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மோகன்ஜி சார் வந்திருக்காரு. திரௌபதி 2ல என்ன பயன்படுத்தாம இருந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பெப்சி விஜயன் மாஸ்டர். நான் அவர் கூட சந்தானம் படம் ஒண்ணு வல்லவனுக்கு புல்லுமாய் தான் ஒர்க் பண்றப்போ எனக்காக ஸ்பெஷலா அந்த ஃபைட் சீன்ல வந்து என்ன வந்து தனியா ஒரு விதமா காட்டணும். நான் மறக்கவே மாட்டேன் மாஸ்டர். அந்த இது ஏன்னா பெப்சி விஜயன் மாஸ்டர், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படி இந்தி நடிகர்களுக்கு ஃபைட் மாஸ்டரா இருந்தவரு. இந்த கூல் சுரேஷுக்கு ஃபைட் சொல்லிக் குடுத்து ஒரு ஒரு ஷாட்டு அப்படி அப்படி கீழ இருந்து அப்படி மேல அப்படியே காட்டுவாங்க. அப்போ வந்து நான் கையில அருவா வச்சுட்டு நிப்பேன். அப்போ வந்து மாஸ்டர் வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்ல, "போய் ஆயில் எடுத்து அவன் உடம்பெல்லாம் நல்லா பூசுங்கப்பா. நல்லா ஒரு ஒரு கம்பீரமா தெரியணும்" அப்படின்னு. ஸோ இது வந்து பரவாயில்லப்பா அப்படியேப்பா அப்படின்னு சொல்லாம, ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கல்ல. நன்றி, நன்றி மாஸ்டர். அதனால தான் உங்க தந்தை இப்ப அவங்க சொல்லும்போது தான் பாண்டி மாஸ்டர் சொல்லும்போது தான் தெரியுது. உங்க தந்தை புரட்சித் தலைவருக்கு பிறகு நெறையா ஸ்டண்ட் கலைஞர்களை இந்த யூனியன்ல வந்து சேர்த்ததா சொன்னாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும், வாழ்த்துக்களும் மாஸ்டர். விஜய் சாருக்கு ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள். பேரரசு சாருக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவால்ல. அட்லீஸ்ட் நீங்க அவருக்கு இன்னொரு படம் ஒண்ணு நடிச்சு குடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா, அந்த நேரம் சிவகாசியும் சரி, திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட். பட்டி தொட்டி எல்லாம் அடிச்சு தூள் கிளப்புச்சு. அப்படி ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு படம் நடிச்சு குடுக்கணும்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு யூனியன்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நல்ல விஷயங்களையும் தொழிலையும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஜயன் மாஸ்டர் அவர்களுக்கும், எனது செயலாளர் சுகுமார் சார் அவர்களுக்கும், மற்றும் கூல் சுரேஷ் பிரதர் வணக்கம் அவருக்கும், மேடையில் யாரா விட்டு தான் மன்னிச்சிருங்க. நிறைய பேசணும்னு நினைச்சேன். மாஸ்டர் சொன்ன வரலாறுல பாதி மறந்துடுச்சு, பாதியில முழுசாவே மறந்துடுச்சு. ஏன்னா நாங்க எல்லாருமே மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் தான்.
அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. ஏன்னா அதெல்லாம் கண்ணுக்கு நேரா நாங்க பார்த்தவங்க. பார்த்து கத்துட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு விஷயம் சொன்னாங்க, மாஸ்டரோட கிளாஸ்ல வந்து ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த ஒழுக்கத்த மாஸ்டர் கிட்ட நாங்க கத்துக்கினதால தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறோம். இந்த லெவல்ல நிக்கிறோம். பொன்னேரி பொன்னேரி புயல் ஜோதி அண்ணாவ பத்தி நான் நெறைய சொல்லணும். ஏன்னா அந்த டைட்டிலுக்கு ஏத்தவர் அவர்தான். அது பொன்னேரி புயல்ன்ற சாதாரண இல்லங்க. நிஜமாவே நாங்க பார்த்துருக்கோம் அவர அந்த ஏரியாலலாம். புயல் மாரி சுத்துவாரு. நாங்க ஆனா நாங்க பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கோம்னோனே, கால் பண்ண 5 செகண்ட்ல வந்துருவாரு. அதனால தான் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப கூலா சால்வ் பண்ணி அவருக்கு அங்க ஒரு பவர் இருக்கு. கண்டிப்பா அது அந்த பேர் ஆப்ட் தான். அவர் வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து, அத வந்து திரைக்கு கொண்டு வரணும். நான் பட்ட வலிகள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் பயங்கர வலியில நோகடிச்சிருக்காருன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா இல்ல தப்பா நெனைக்காதீங்க. அந்த அளவுக்கு அந்த பசங்கள ட்ரெயின் பண்ணி, ஈஸியா வெளியில நம்ப சிலம்பம் பண்ணிடலாம், ஃபைட் பண்ணிடலாம். ஆனா அத ஒரு கேமரா முன்னாடி பண்றதுக்கான ஒரு ஒரு இது வேணும். அத வந்து பசங்களுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்கம்மா. நன்றிம்மா உங்களுக்கு. நிஜமா சொல்றேன். வாழ்த்துக்கள். அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க பசங்க. அதே மாதிரி படத்துல கதாநாயகனா நடிச்ச என் தம்பி அஜித் அவர்களுக்கும் அவர் தான் பெரியவரு. ஆனா அவரோட பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. ஹரிஷ் வில்லனா நடிச்சிருக்காரு. 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஆ படம் பார்த்தீங்களா? ட்ரெய்லர் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன் நானு. ஆக்சுவலா நான் ஒரு சில நெறைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். படத்துல டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துல. டயலாக்ஸ் மட்டும் இல்ல, படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட டீமுக்கும், அதுல முக்கியமா வந்து விக்ரம் சார் சொல்றேன். சார் நான் மியூசிக் கேட்டோம் நேத்து ஈவினிங்ல உட்காந்துட்டு. தனியா பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அது ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.